இன்றைக்கி நம்ம பார்க்குறது மின்சார வாரியத்தில் விதி எண் 21 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய விதி எண் 21 என்ன சொல்லுது அப்படின்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் மின்சாரம் பழுதடைஞ்சிருக்கு அல்லது அலுவலகத்தில் பழுதடைஞ்சிருக்கு அப்படின்னா 10 இலக்க எண்ணை வந்து எழுதி வைப்போம். அந்த 10 இலக்க எண்ணை எழுதி அவங்க தாமதிச்சா எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மாநகராட்சியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மின்சாரம் பழுதாகி எழுதி வச்ச 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த பழுதை சரி பண்ணி கொடுக்கணும். அதே நகராட்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 3 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த பழுதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். கிராம பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா 6 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த பழுதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி எண் 21 சொல்லுது. அப்படி தாமதிக்கிறாங்க, ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கும் தாமதிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூபாய் ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் 50லிருந்து 2000 வரை தாமதத்திற்கான இழப்பீடு வந்து மின்சார வாரியம் வழங்கணும் அப்படின்னு தான் விதி எண் 21 சொல்லுது. இந்த தொகையை வந்து யாருக்கு வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு காசோலையாகவோ பணமாகவோ தரமாட்டாங்க. இதை என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய மின்சார கட்டணத்திலிருந்து கழித்து மீதி பணத்தை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் விதி எண் 21 சொல்லுது. இந்த காசை எப்படி தருவாங்க அப்படின்னா மின் கம்பியால் அப்படின்னு சொல்லக்கூடிய லயன்மேன் மற்றும் அதற்கு மேல் உள்ள அதிகாரியிடமிருந்து இந்த பணத்தம் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்து நமக்கு மின் கட்டணத்திலிருந்து குறைத்து தரப்படும். இதுதான் விதி எண் 21 சொல்லுது. இது வந்து நிறையா பேர்த்துக்கு நமக்கு தெரியாமலே இருக்குது. விதி எண் 21 என்ன, நம்ம பழுது எழுதி வச்சா கூட 6 மணி நேரத்துக்கு மேலாகவும் சரி பண்ணவில்லை, இல்லை 1 நாள் 2 நாள் ஆனால் கூட அதை பற்றி நம்ம தெரியாமல் திரும்ப எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுவுமே தெரியவில்லைன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம போடுவோம். நன்றி.